15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற 5 பெஸ்ட்டான ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஒரே ஒரு நான் சைனீஸ் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் என்னென்னு பார்த்துருவோம். மறக்காமல் கம்ப்யூட்டர் கார்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் M30s. ஸோ இதுதான் ஒரே ஒரு நான் சைனீஸ் ஃபோன் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒர்த்தாக நான் ஃபீல் பண்ணுற ஒரு ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராஸ்னு பார்க்கும்பொழுது ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்ரின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே அதிகமான பேட்ரி சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் M30sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Exynos 9610 இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர். இந்த ஃபோனில் எல்லாமே ஓகே தான் எக்ஸப்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி, நல்ல பேட்ரி, டீசெண்டான கேமராஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் ப்ராசஸர் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா ஸோ மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 5020 mAh பேட்ரி இருக்குது. 4 கேமரா செட்டப் பேக்கில் இருக்குது. 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது ஸ்னாப்ட்ராகன் 720G ரொம்பவே பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்ச் கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் 4GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக 14,000 ரூபாய்க்கு ஓரளவு ஓகேவான ஃபோன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடித்த மாதிரி பேர் மட்டும் மாற்றி வந்த ஃபோன் தான் போக்கோ M2 ப்ரோ. இதுக்கும் அதுக்கும் எந்த ஸ்பெக்ஸ் வேரியேஷனும் கிடையாது. டிஸ்பிளே, ப்ராசஸர், அதுக்கப்புறம் கேமராஸ் எல்லாமே சேம் தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நீங்கள் இந்த ஃபோன் அவைலபிளாக இருந்தால் இதை வாங்கிக்கோங்க. ஐ மீன் போக்கோ M2 ப்ரோ வாங்கிக்கோங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ அவைலபிளாக இருந்தால் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கிக்கோங்க. ஸோ பேர் மட்டும்தான் சேஞ்ச் தவிர மற்றபடி ஃபோனில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6i. இதில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா, அகைன் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 20 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஊக் சார்ஜர். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் 20 வாட் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் தராங்க, பாக்ஸ்லேயே வருது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் வேறு லெவலில் இருந்தது. சார்ஜிங்லாம் ஒரு 70 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் ரியல்மி 6i அந்த ஃபோன். இதை பற்றி அன்பாக்சிங், அதுக்கப்புறம் கேமிங் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ கேமரா ரிவ்யூ ஸ்டில் இன் ப்ராசஸ்லேயே இருக்குது. ரொம்ப நாளாக எடிட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ இப்போ ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ரிவ்யூ மேபி 1 or 2 வீக்ஸில் வந்துடும். ஸோ ரியல்மி 6i இதுதான் நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகவே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரியல்மி 6iயில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஹீலியோ G90T இருக்குது. ஸோ இதில் ஹீலியோ G90யோட ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ரியல்மி 6க்கும் ரியல்மி 6iக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே சமயம் கேமரா டிஃப்ரென்ஸ், இது 2 தான் மேஜரானது. ஸோ ரியல்மி 6iயில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6ல் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் கேமரா 2000 எக்ஸ்ட்ரா பேஸ் வேரியண்ட், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சஸும் இதில் இல்லை. ஸோ நீங்கள் ரியல்மி 6 ட்ரை பண்ணுறதுனா கூட 15,000 கீழே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7. இதில் 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு பார்க்கும்பொழுது ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ
இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஹீலியோ G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டான 6GB 64GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண ஃபோன்ஸில் ஒரு 64 மெகா பிக்சலோட ஒரு ஃபோன் இருக்குன்னா இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் ரியல்மி 6 அந்த ஃபோன்லேயும் 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே குவாலிட்டிக்காக ஒரு நல்ல பேட்ரி சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் M30s வாங்கலாம். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் ஓரளவு ஓகேவான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 7 வாங்கலாம். ஸோ மற்ற ஃபோன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்று சில இது இருக்கும். இதே மாதிரி 10,000 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்ன ஃபோன் வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கம்ப்யூட்டர் காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ரியல்மி 6i பற்றிய வீடியோஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.